இந்த வீடியோல நம்ம வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். இங்க என்ன குடுத்திருக்காங்க கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் நமக்கு என்னது? ஆல்பா. ஆல்பாக்கு நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, லாம்ப்டா எம் டிவைடட் பை லாம்ப்டா எம் நாட். ஓகேவா? அப்ப நமக்கு வந்து லாம்ப்டா எம் வந்து நமக்கு டைரக்ட்டா குடுத்துட்டாங்க. என்ன குடுத்தாங்க? மோலார் கண்டக்டிவிட்டி 46.1 குடுத்துட்டாங்க. அப்ப 46.1 டிவைடட் பை லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெத்தனோயிக் ஆசிட் எப்படி குடுத்துருக்காங்க? தனித்தனியா குடுத்துருக்காங்க. H+க்கு தனியா குடுத்துருக்காங்க. அசிட்டேட் எனக்கு வந்து தனித்தனியா குடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணா என்ன வரும்? 6 + 6 நமக்கு வந்து 12 ரிமைனிங் 1. அப்ப நமக்கு என்ன 10 + 4 வந்து நமக்கு வந்து 14 ரிமைனிங் 1. அப்ப என்ன 6 + வந்து 4 10 ரிமைனிங் 1 4 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ 404 டிவைடட் பை நமக்கு என்ன கிடைக்குது? 2 வந்து வருது. அப்ப இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 0.114. ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து ஆல்பாவோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கேட்டுக்கிறாங்க? டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நமக்கு என்னது? KA. அப்போ KA which is equal to C alpha square divided by 1 minus alpha. அப்போ இங்கே what is the C? Cன்றது வந்து கான்சன்ட்ரேஷன். இது உங்க கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் எப்படி எழுதிக்கலாம்? 2.5 into 10 to the power of -2. இங்கே ஆல்பா நமக்கு என்னது? into 1.14 into 10 to the power of -1 the whole power நமக்கு என்ன வரும்னா 2 வந்து நமக்கு வந்து வருது. டிவைட் பை நமக்கு என்ன வருதுன்னா 1 minus alpha வேல்யூ நமக்கு வந்து 0.114 which is it correct? அப்ப நம்ம இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது? 2.5 into 1.14 into 1.14 which is equal to 3.249 into 10 to the power of -4 divided by 1 minus 0.114. அப்ப என்ன கிடைக்குது? 0.886. இது நமக்கு டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 3.24 divided by 0.886 which is equal to 3.65 வந்து கிடைக்குது. 3.65 into 10 to the power of -4 வந்து கிடைக்குது. So this is the value of the KA. KA ஓட யூனிட் நமக்கு என்ன வரும்? மோல் per liter or mole liter power -1 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். So இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான்.